வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 15. உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் மகிழ்ச்சியாக இருப்பது, சிரித்து கொண்டிருப்பது. இதாங்க இன்னைக்கு தலைப்பு. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படிங்கிறதே உங்கள் ஆள் மனது கட்ட நீங்கள் மனசு விட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக பேசணுங்கிறது தான். அது உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலையிலும் அது எதிரொலிக்கும். ஸோ நம்ம மனசு கட்ட உங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியுங்களா? மகிழ்ச்சியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, சிரித்து கொண்டு இருப்பது. இதைத்தான் சொல்லணும். நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், எவ்வளவு சொத்து சேர்த்தணும், அவ்வளவு சொத்து சேர்த்தணும், நான் பெரிய ஆள் ஆகணும். இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். நீங்கள் 70 வயசுக்கு மேலே போனால் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆரோக்கியம்தான் முக்கியம். ஆரோக்கியம்தான் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்போ அந்த ஆரோக்கியங்கிற மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு ஒரு ஏஜில் கிடைக்கணும்னா அதுக்கு 2 விஷயம்: சிரித்து கொண்டே இருப்பது, அப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த விஷயத்தை உங்கள் மனசு கட்ட சின்ன வயசுலேருந்தே சொன்னீங்கன்னா தான் உங்கள் மனசு, ஆள் மனசு அதை கேட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள். மற்றதெல்லாம் செகண்டரிங்க. மனிதன் எதற்கு பிறந்தான் அப்படின்னா, நான் அதை சாதிக்கிறேன், இதை சாதிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். எல்லாமே பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கடைசியாக ஒரு கொஸ்டின் பண்ணிங்கன்னா, எல்லாமே பண்ணுறது மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நன்றாக சிரிப்பதற்கும் தான். ஆனால் இந்த எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு ஸ்டேஜில் பண்ணுறேன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதும் சிரிப்பதும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நின்றுது. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதும் சிரிப்பதும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நின்றதுனால ஆரோக்கிய குறைபாடு, வாழ்க்கையின் மேல் வெறுப்பு, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தலையில் வச்சுக்கிட்டு அதே ஒரு ஆரோக்கிய குறைபாடாக்கிட்டு சிரிக்கவே மறந்து கடைசியில் வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நிறைய பேர் முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் போய் முடிக்கிறது எதனால்? ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் பெரிய ஆள் ஆகணும், நான் அவரை விட பெரிய ஆள் ஆகணும், நான் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும். வாழ்க்கையில் சாதிக்கிறது நீங்கள் எங்கெங்கே என்னென்ன செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே சந்தோஷமாக இருந்தீங்கனாலே நடக்கும். நீங்கள் இதுக்காக உங்கள் உடலையும் மனசையும் போட்டு வருத்தி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் ஒருத்தன் தாங்க உடலையும் மனசையும் ரொம்ப வருத்துறது. ஒரு காக்காயை பாருங்கள், ஒரு குருவியை பாருங்கள், ஒரு யானையை பாருங்கள், ஒரு சிங்கத்தை பாருங்கள், புலியை பாருங்கள். அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு வேணுங்கிற இறையை மட்டும் தேடி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கு, ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் மனிதன் தான் 7 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும், தனக்கு பெரிய பதவி வரணும், தன்னை விட தன்னை சுற்றி இருக்கிறவங்களை விட தான் பெரிய ஆளாக இருக்கணும், தன்னுடைய சொசைட்டியில் தான் பெரிய ஆளுன்னு பேர் வாங்கணும், போகிற இடத்துல முதல் மரியாதை வேணும். ஸோ இது எல்லாம் மனிதனுக்கே கொடுத்து கொண்ட புற அழுத்தங்கள். இந்த புற அழுத்தங்கள் தான் மனிதனை ஆரோக்கியத்திலிருந்து விலக்கி சென்று கொண்டிருக்கிறது. போலி கௌரவம், அப்புறம் ஒரு விதமான ஆடம்பர வாழ்க்கை, போலி கௌரவம், இதெல்லாம் சேர்ந்து மனிதனை மகிழ்ச்சியாகவும் சிரிப்பதையும் நிறுத்தி விடுகிறது. அது எந்த ஸ்டேஜில்? என்னைக்கு அவன் ஜாப் அந்த ஓட ஆரம்பித்தானோ, ஒரு 25-30லேருந்தே ஆரம்பித்து மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது, சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது. அப்போ என்ன ஆகுது? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மகிழ்ச்சியும் சிரிப்பும் இல்லாதனால் வியாதிகள் டாமினேஷன் ஆகுது. பிளட் சுகருக்கோ
பிபிக்கோ அல்லது குரோனிக் டிசீஸுக்கோ மன அழுத்தம்தான் பிரதான காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? மன அழுத்தம்னால்தான் பல வியாதிகள் முற்றுகிறது. பிபி அதிகமாகுது, பிளட் சுகர் அதிகமாகுது. ஏன்னா சிரிக்க மறந்ததும் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்ததின் விளைவு தான் மனிதன் வியாதிகளை சந்திக்கிறான். அதனால் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய புற அழுத்தம், மன அழுத்தத்தினால் ஒரு ஸ்டேஜில் கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த கடைசி ஸ்டேஜுக்கு மனிதன் போவதற்கு காரணமாக அமைவது தன்னுடைய மனசுகிட்ட என்ன சொல்லலைன்னா, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நன்றாக சிரிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னோடய எய்ம் அதுதான்னு சொல்லலை. என்னோட எய்ம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறான். வெளிநாட்டில் ஒரு பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறான். 10 மாளிகைகள் கட்டினா அதுதான் சந்தோஷம் நினைக்கிறான். 10 வண்டிகள் ஓடுனா சந்தோஷம் நினைக்கிறான். ஆனால் மனிதனுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு, சிரிப்புங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும். சில பேர்த்துக்கு ஒரு வெத்தலை பாக்கு போட்டால் அது எவ்வளவு ஆகும்? ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு போட்டால் பல கோடி ரூபாய்க்கு அசட் இருந்தால் கூட அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. 5 ரூபாயில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி 500 கோடிக்கு கொடுத்தா கூட கிடைக்காது. ஸோ மனிதன் மகிழ்ச்சியை அசட்லேயும் பதவிகள்லையும் மரியாதைகளையும் தொலாவிட்டுருக்கான். அது அங்கெல்லாம் இல்லைங்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி உங்கள் ஆள் மனதில் இருக்குது. அந்த ஆள் மனதில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. அதுக்கிட்ட என்ன அந்த மகிழ்ச்சியை, சிரிப்பதை உங்கள் ஆள் மனதுக்கு எப்படி சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் ரசிக்க கற்றுங்க. ஒரு மரம் இருக்குது, மரத்தில் அழகான பூவும் காயும் காய்க்குது, அதை பார்த்து சிரித்து சந்தோஷமடைங்க. இது இயற்கை. ஒரு அழகான நாய்க்குட்டியை பார்த்து சந்தோஷப்படுங்க, ஒரு பூனைக்குட்டியை பார்த்து சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இயற்கை பொருட்களையும் பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. மனிதன் மனிதனை அன்பாக நேசிக்க பார்த்து பழகணும். நம்ம வண்டிகளில் போகும்போதும், பஸ்ஸுகளில் போகும்போதும், கார்களில் போகும்போதும் சக மனிதனுடைய எத்தனையோ பேர்த்துடைய இன்னசென்ஸ், எத்தனையோ பேர்த்துடைய அந்த ஒரு அன்பு, ஒரு விதமான செய்கைகள், எவ்வளவு ஹாப்பினஸ், அதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்து பழங்க. இதுதாங்க வாழ்க்கையுடைய குறிக்கோள். இதைத்தான் உங்கள் ஆள் மனதுக்கு சொல்லணும். மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னா, அந்த மனதோடு என்னத்தை பேசணும்னா, மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, அதுதான் உன் வாழ்க்கையின் எய்ம்னு சொல்லுங்க. அப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ வாழ்க்கையில் அதுதான் எய்ம்னா, மற்ற எல்லாமே உங்களுக்கு தன்னை போல் கிடைச்சிடும். நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்கே இருக்கோ, சர்வ லட்சணமும் அல்லது சர்வ என்ன சொல்லுவாங்க, சொத்துக்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் அங்கே குடிகொண்டிருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது சர்வ ஐஸ்வர்யங்களும் குடிகொண்டிருக்கணும் அப்படின்னா நம்ம சிரிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ சிரிப்பு, மகிழ்ச்சி, இதை ரெண்டும் தான் எல்லா சொத்துக்களையும், எல்லா மரியாதையையும், எல்லா விஷயங்களையும் கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் இல்லையா சோகம், வேலை இல்லையா சோகம், ஒரு அசட் கிடைக்கலையா சோகம், ஒரு வியாதி வந்துருச்சா சோகம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எதுக்குங்க சோகமாக இருக்கணும்? சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போனஸ் அப்படின்னு நினைக்கணும். எத்தனை பேர், எத்தனை குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை பிரச்சனைகளை சந்திக்குது. ஆனால் நீங்கள் பிறந்து இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கீங்க, இந்த சொசைட்டியில் ஏதோ ஒரு பதிவை நீங்கள் பண்ணிட்டீங்க.
அப்போ நீங்கள் என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்றாக சிரிப்பதும் தான் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் எய்ம். அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனின் எய்ம், குறிக்கோள். அப்படி மனிதன் தனக்கு தானே சிரித்து சந்தோஷமாக இருந்து கடைசியில் வாழ்க்கையை முடிக்கும்போது அவன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம். ஏதோ இந்த உலகத்துக்கு பயனுள்ள ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டு போங்க. ஒரு மரத்தை நடுங்கள், தப்பில்லை. 4 பேர்த்துக்கு நிழல் கொடுக்கும், தண்ணியை பிடிச்சு வைக்கும். ஒரு ஏழைக்கு கல்வி கொடுக்கலாம், நம்மளால் முடிந்தார். அவன் காலம் மட்டும் உங்களை நினச்சிட்ருப்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. இல்லை பிசிக்கலாக உங்கள் கை கால்களில் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ணுங்க. கடைசியில் 4 காஞ்சு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்படி அந்த தண்ணி ஊற்றி அந்த மரங்களுக்கு உணர்வு இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த மரங்கள் உங்களை வாழ்த்தும். நீ மகிழ்ச்சியாரு, சந்தோஷமாரு. இதில் தான் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் பார்க்கணுங்க. நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய அசட் கூட வராது, பெரிய பெரிய சொத்து கூட வராது. இன்று உன்னுடையது, நாளை இன்னொருவனுடையது. யாரும் அதிகமாக அசட்டும் அதிகமாக சொத்து, அது எலன் மஸ்காக இருந்தாலும் பில்கேட்ஸாக இருந்தாலும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஒருத்தர் கூட அவங்களால் நம்ப முடியாது. நம்பிக்கை இல்லை. ஏன்னா யார் என்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அசட்டை நிறைய வச்சுக்கிட்டு பயந்துட்டு சிரிக்காமல் ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வோடு, எங்கே எச்சரிக்கை உணர்வு இருக்குதோ அங்கே சிரிப்பு இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அப்போ எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் ஹாப்பியாக ஃப்ரீயாக எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் ரோட்டோரத்தில் பாருங்கள், எத்தனை ரோட்டில் வேலை செய்கிறவங்க அல்லது ரோட்லேயே குடியிருக்கிறவங்க அந்த ரோடுகளில் படுத்து நிம்மதியாக தூங்குவாங்க. எதுவுமே இருக்காது. மரங்களுக்கு அடியிலையும் ரோட்டுலேயும் குடிசை போட்டோ அல்லது குடிசை இல்லாமல் ஓப்பன் டென்ட் அடித்தோ நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா அவங்க காலையிலேருந்து அலைஞ்சிட்டு தூங்குவாங்க. ஆனால் மாளிகைகள், எல்லா ஃபெசிலிட்டிஸும், எவ்வளவோ வேலைக்காரங்க, ஏசி எல்லாம் இருந்தும் அந்த பெட்டில் படுத்து தூக்கம் வராது. ஏன்னா நான் இத்தனை அசட் சேர்த்திருக்கேன், இது யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, திருடம் வந்துடுவானோ, ஏதாவது பிரச்சனை நடந்துடுமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு பயம், ஒரு பேனிக். அந்த தெருவில் படுத்திருக்கான் இல்லையா, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தூக்கம், அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம் அந்த மாளிகைகளே பெட்டில் இருக்கிற ஆளுக்கு இருக்காது. இதுதான் வாழ்க்கை. ஸோ நீங்கள் என்றைக்கும் நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியும் நன்றாக சிரிப்பதும் தான் உங்களுடைய எய்மாக இருக்கணும். அதைத்தான் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லி வளர்க்கணும். இன்றைக்கி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்களையெல்லாம் பார்த்தேன், இதனால எல்லாம் நான் சிரித்தேன், சந்தோஷமாக இருந்தேன். அப்பாடா போதும்டா சாமி, நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன், நான் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்தேன், இந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும், இன்றைக்கி இந்த ஹாப்பினஸ் போதும்னு நினைங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இவங்களையெல்லாம் பார்த்தேன், இதுக்காகலாம் வேலை பார்த்தேன், இத்தனை ரூபா எனக்கு சேரலை, நாளைக்கு சேருமோன்னு தெரியல, இந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த வியாதி வந்துடுச்சு, அதனால் எனக்கு நாளைக்கு என்ன வருமோ, நாளைக்கு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. நானே சொன்னது, ஒவ்வொரு நாளும் போனஸ். இன்றைக்கி எவ்வளவு சிரித்தேன், எவ்வளவு நான் சந்தோஷமாக இருந்தேன், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த ஆள் மனதுகிட்ட சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போனதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தனா, சிரிச்சனா, எவ்வளவு நேரம் சிரிச்சனோ, எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ, எவ்வளவு தூரம் சிரிக்கிறீங்களோ, அந்தளவுக்கு உங்கள் உடலுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சேரும். அதைத்தான் சொல்லுவாங்க, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால் நேர்மறை ஆற்றல் பெருகும். ஒரு மனிதன் நன்றாக யோசிக்கிறான், சிந்தித்து முடிவெடுக்கிறான்னா, சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். சோகமாக இருக்கும்போது நல்ல முடிவுகள் வராது. அப்போ சிரித்து சந்தோஷமாக இருந்து ஆழ்மனதுக்கு கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயணமே வெற்றி பயணமாக அடையும்.
நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாள் போனஸ். அதில் எவ்வளவு சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைங்க, மகிழ்ச்சியாக இருக்க வைங்க, சிரிக்க வைங்க. அப்போ எவ்வளவு தூரம் சிரிக்கிறீங்களோ நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. அதே உங்களுக்கு வியாதி இல்லாமல் பண்ணிடும். மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் பெற்றுவிடும். அப்போ உடல் ஆரோக்கியம் பெற்றுவிட்டால் நமக்கு செய்கின்ற வேலைகள் ஒரு வெற்றி பயணமாக அமையும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவாக இருக்கணும்னா மன மகிழ்ச்சியும் ஹாப்பினஸ், சந்தோஷமும், என்றும் சிரித்து கொண்டே இருப்பதும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை சிரித்தேன்னு நீங்கள் கால்குலேட்டாக பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு சிரிச்சிருக்கணும். அப்போ சிரிச்சுட்டே இருந்தால் யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த வாழ்க்கை நான் மீனிங்ஃபுல்லாக சந்தோஷமாக எனக்காக நான் வாழணும். ஒவ்வொரு உயிரியும் அப்படித்தான் வாழுது, தனக்காக தான் வாழுது. மனுஷன் மட்டும்தான் போலியாக வேலி போட்டுட்டு தனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இந்த பூமியில் யாருக்கும் எதுவும் நிரந்தரமும் இல்லை, சொந்தமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய நிரந்தரமும் சொந்தமும் அவனும் அவனுடைய மகிழ்ச்சியாக வைத்திருந்த உடலும் தான். அப்போ அந்த உடலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாக்கிங் போனால் மட்டும் பத்தாதுங்க. உடல் அப்படிங்கிறது மனமும் உடலும் சேர்ந்தது தான் உடலின் ஆரோக்கியம். உடலை நடக்க ஃபிசிக்கலாக மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மனசை கவனிக்காமல் விட்டீங்கன்னா மனசு உடலை டாமினேட் பண்ணி உடலுக்கு வரக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் மனசு தான் காரணமாகும். அதனால் வாழ்க்கையில் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல. ஒவ்வொரு தடவையும் மனசுகிட்ட சொல்லுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாரு, சிரிச்சுட்டே இரு. சிரிப்பது தான் உன்னுடைய குறிக்கோள். காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் எவ்வளவு நேரம் சிரிச்சோம், சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிறது தான். எதையும் நினைத்து வருத்தப்படாதீர்கள். வருத்தப்படுவதால் எதுவும் உங்களுக்கு நடக்கப் போவதில்லை. வருத்தப்படுறதுனால எதுவும் சேஞ்ச் ஆகிடாது. அதனால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உடல் வலிமை வரும். பிபி இருக்காது, பிளட் சுகர் இருக்காது, வேறு எந்த க்ரோனிக் டிசீஸும் இருக்காது. நடப்பவை எப்படி இருந்தாலும் நடந்து தான் ஆகும். அதனால் நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்றைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பது தான் உங்கள் ஆழ்மனசுக்கு டெய்லியும் சொல்லுங்கள். அதை டெய்லியும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எத்தனை நேரம் சிரித்தேன், எத்தனை நேரம் சந்தோஷமாக இருந்தேன், எவ்வளோ தடவை சிரித்தேன், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு டைரியில் எழுதிட்டு வாங்க. அப்படி எழுத உங்களுடைய ஹாப்பினஸ் இன்னியும் அதிகமாகும். இதுதான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 15. மகிழ்ச்சியாக இருங்கள், சிரித்து கொண்டே இருங்கள். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 15 முடிஞ்சது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 16 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நலன், அரண், சூழல், மாமுக தமிழ் யூடியூப் சேனலில் மனதோடு கொஞ்சம் பேசுங்களும் ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையும் சீரீஸ் இருக்குது. அதை ப்ளே ஸ்டோர்லேயும் பார்க்கலாம், வீடியோஸ்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு ஒரு ஆறுதல் மட்டுமில்லை, உடலுக்கு ஒரு தெம்பும் கொடுக்கக்கூடியது இந்த சீரீஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.